ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக போன ரோட் ட்ரிப் தான் காமிக்க போகிறோம். நாங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஒரு இடத்துக்கு 4 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், என்னென்ன பிளேசஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணோம் 4 டேஸ்ன்னு பார்க்கலாம். எங்களுக்கு பிரிஸ்டல்லேருந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4.5 hours ட்ராவல் டைம் காமிச்சது. ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் சர்வீசஸில் ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே காஃபி கிராப் பண்ணிக்கிட்டோம். இங்கே சன்ஃப்ளவர் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வெளியில் அந்த ஹனியோடையே அந்த பிளான்ட் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே அட்மையர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு 1 hour 1.5 hours ட்ராவல் பண்ணிவிட்டு இன்னொரு சர்வீசஸில் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லி அங்கேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சர்வீசஸில் நாங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து லபூபு இந்த டாய் பேர், இது அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேஹா அதை பார்த்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. பட் ஆல்ரெடி வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்குது, வீட்டிலேயே இடம் பத்தல, அந்தளவுக்கு டாய்ஸ் இருக்குது. ஸோ அவளுக்கு வேண்டான்னு சொல்லி அங்கேருந்து அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு. ஸோ மார்னிங் வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 2 சர்வீசஸில் நாங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டோம் எவ்ரி 1.5 hours. நாங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட் ரீச் ஆகும்போது அரவுண்ட் 2 o'clock, மத்தியானம் ஒரு 2 o'clock ரீச் ஆகிட்டோம். பட் எங்களுக்கு அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண அந்த டயர்டே எங்களுக்கு தெரியல. In 200 yards, your destination will be on the left. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் கிட்ட ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி கார்லைலுன்ற பிளேஸில் தான் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து நார்த்தில் இருக்குது, லேக் டிஸ்ட்ரிக்டோட நார்த்தில் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்து பில்டிங்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், டேஸ்ட் ஆஃப் ஏஷியான்னு. இது ஜஸ்ட் எங்களோட தங்கியிருந்த பக்கத்து பில்டிங் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், அது பக்கத்துலேயே இது இருந்துச்சு. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் வெளியிலலாம் சைட் சீயிங் போயிட்டு நைட்டு லேட்டாக டயர்டாக வரும்போது அப்படியே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நடந்து வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ அங்கே ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக. ஃபைனலி வந்துட்டோம் எங்களோட ஹோட்டலுக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், பைன் க்ரூவ் ஹோட்டல்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி எங்கள் கூட வந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான். ஸோ அவங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா கொஞ்சம் பசியாக இருந்தது. அண்ட் இவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால எங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டாக ரைஸ், தால் அதெல்லாம் பண்ணி சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம். அண்ட் எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக தமிழ் சாங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பயங்கர வைபிங்காக இருந்துச்சு உள்ள ஹோட்டலில் வரும்போதே. ஜாலியாக நம்ம பாட்டோட இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 200 years ஓல்டான ஹோட்டல் இது. இது வந்து ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாண்டுக்கு வார் நடந்தப்போ ஸ்காட்லாண்ட் பிஷப் தங்கியிருந்த வீடு தானா இது. அதுக்கப்புறமா இதை வந்து ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கார்பெட் எல்லாமே வந்து 150 years ஓல்டு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே 150 years ஓல்டு, 1893ன்னு அதில் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ மார்னிங் சன்ரைஸ் அப்போ இதில் இந்த கிளாஸில் ரேஸ் பட்டு அப்படியே உள்ள அந்த ரூமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இதெல்லாம் அந்த ஓனர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு.
இது வந்து ஒரு ஃபேமிலி ரூம். ஸோ இதில் வந்து ஒரு டபுள் பெட் அண்ட் சிங்கிள் பெட் இருந்துச்சு. இந்த பக்கம் லெஃப்டில் வந்து ஒரு மிரர், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு வார்ட்ரோப்லாம் இருந்துச்சு. நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஹோம் ஃபார் நெக்ஸ்ட் 4 days. ஒரு 1.5 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் ட்ரெஸ்அப் ஆகி கீழே ரெடியாகி வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஐரா ஃபோல்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு 40 minutes ட்ராவல் டைம். ஸோ அங்கே போய் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம்னு சொல்லி நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி வந்துட்டோம் போல். பேசிகிட்டே இருக்கோம். அப்புறம் ரொம்ப நேரம் வீடியோஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் மாதிரி உட்காந்து எடுத்துகிட்டு அவங்க வர வரைக்கும் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு வழியாக எல்லாருமே ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி அந்த ஐரா ஃபோல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்க்காக ஸ்டார்ட். ஃபுல்லாகவே நாங்கள் 4 days ட்ராவல் பண்ண எல்லா ரூட்டுமே பயங்கர சீனிக்காக பிக்சரஸ்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த வேல வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி எல்லாமே வந்து ஃபுல்லாக மவுண்டன்ஸ் அண்ட் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ், ஐரா ஃபோல்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே கீழே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 minutes வாக் பண்ணி போகணும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து நேச்சரை அப்படியே ரசிச்சுட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பியூட்டிஃபுல்லாக வந்து சன்செட் ஆகிற டைமு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டான லைஃபு, பிஸி ரொட்டீன்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், மவுண்டன் அண்ட் நேச்சரோடு நம்ம ஹாலிடே போகும்போது ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து என்ன பெருசாக இதில் இருக்குது, வெறும் மலை, மரம், வாட்டர் இவ்வளோ தான் இருக்குது, இது ஒரு ஹாலிடேவான்னு நினைப்பாங்க. பட் நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். மைண்டும் வந்து ஒரு மாதிரி காமாக இருக்கும். நாங்கள் ஒரு 3 families சேர்ந்து ஒன்றா போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு மேலே நடந்து போகிறது வந்து டயர்டாகவே தெரியல. ஒருத்தர் அப்படியே ஜாலியாக கிண்டல் பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே நடந்து போனோம். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அந்த வாட்டரோட சவுண்ட் கேட்குதா? ஃபோனை போட்டுரு போகிறேன் பத்திரம். ஓ யாவும் எனக்கு இங்கே ஃபோன்
இதில் ஒரு காமெடி என்னென்னா வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டை கேட்டு எக்ஸைட்மெண்ட்டில் நாங்கள் ராங் ரூட்டில் போயிட்டோம். மேலே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அது வந்து வாட்டர் ஃபால்ஸோட டாப் வியூ மேலேருந்து ஃபால் ஆகிற இடத்துக்கு போனோம். பட் ஆக்சுவலி அதுக்கு ஸ்டெப்ஸ் வேறு பக்கம் இருக்குது. நம்ம அந்த சைடு போனால் தான் வந்து வாட்டர் ஃபாலோட ஃபுல் வியூ தெரியும். அவ்வளோ தூரம் ஏறி போய் தப்பான இடத்துல போயிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே அப்செட் ஆகிட்டோம். ஏன்னா எங்கள் கூடயே ஒரு வயசான பாட்டியும் வந்திருந்தாங்க. அவங்க அவ்வளோ தூரம் ஏறி மேலே வந்ததுக்கப்புறமா ராங் பிளேஸில் போயிட்டோமேன்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் அதுக்கப்புறம் எப்படியோ இவங்க மென்ஸ்லாம் போயிட்டு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷார்ட் ரூட்டே கண்டுபிடிச்சி இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போய் அந்த பக்கம் போய் அவங்க அந்த பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து நல்ல வியூ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியுதுன்னு சொல்லி. இந்த பக்கம் ஈஸியா செம்ம. நான் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். ராங் ரூட்டில் போயிட்டு ஃபைனலி ரூட் கண்டுபிடிச்சிட்டோம், வாட்டர் ஃபால்ஸு தெரியுது அப்படின்னும் போது நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எக்கச்சக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி இந்த பிளேஸில் கிட்டத்தட்ட ஒரு 1 hour அங்கே தான் இருந்திருப்போம். அதோட நல்ல மெமரிஸோட ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன். டே 1 ரொம்பவே நல்லா போச்சு. மார்னிங் 9 o'clockலேருந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கெலாம் போனது வந்து டயர்டே தெரியல. இன்ஃபேக்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டே. ரூமுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதோட தூங்கிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.